வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு அதிரடியாக குறைப்பு. ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்துள்ள நாடு. நீதி நிலைமையை ஸ்திரப்படுத்த ஜனாதிபதி அனுர அறிவிப்பு. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டம். பெரும் துயரத்தை ஏற்படுத்திய சகோதரிகளின் உயிரிழப்பு. தந்தை தாய் படுகாயம். அமைதி காக்கும் அனுர மகிந்த தரப்பு கடும் குற்றச்சாட்டு. சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு அழைப்பாணை. சம்பூரில் பாலியல் துஷ்பிரயோகம். பூசாரிக்கு 30 வருட கடூழிய சிறை தண்டனை. ஜாலில் 214 கிலோ கஞ்சாவுடன் 2 கைது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்த அறிக்கைகளை மீளாய்வு செய்த பின்னர் அவர்களின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பாதுகாப்பு எண்ணிக்கை 51ஆகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் பாதுகாப்பு எண்ணிக்கை 58ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பும் எதிர்காலத்தில் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்யுமாறு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு இராச்சியத்துக்கான தூதுவர் காலித் நாசர் அல் அமேரி இந்த அழைப்பை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற உயர்மட்ட கூட்டத்தின் போது இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு ஐக்கிய அரபு இராச்சியத்தின் அர்ப்பணிப்பு குறித்த ஜனாதிபதி அனுரவிடம் தூதுவர் உறுதியளித்துள்ளார். அத்துடன் அபிவிருத்தியடைந்த மற்றும் வளமான தேசத்தை உருவாக்குவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கும் அவர் தமது ஆதரவினை தெரிவித்துள்ளார். இலங்கையில் முதலீடுகளை அதிகரிப்பதற்கும் புத்தாக்கம் மற்றும் நவீன மயமாக்கலுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கும் அவர் திட்டங்களை இதன்போது அறிவித்துள்ளார். அத்தோடு ஐக்கிய அரபு இராச்சியத்தில் தற்போது பணிபுரியும் 1,50,000 இலங்கையர்கள் அந்த நாட்டுக்கு ஆற்றும் முக்கிய பங்கு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு அறிவுறுத்தினார். நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த சுயாதீன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையின் நிதி செயற்பாடுகளை சேற்றிறன் மிக்கதாக்குவதற்கு நல்லதொரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பொருளாதாரம் மற்றும் நிதி கட்டமைப்புகளின் முழுமையான முன்னேற்றங்களை நெருக்கமாக ஆராய்ந்த பின்னர் மத்திய வங்கியினால் நிதி ஸ்திரமாக்கல் மற்றும் நிதி கட்டமைப்பின் ஈடுகொடுக்கும் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாக மாணவர்கள் தங்களின் வளாகத்தை தனி பல்கலைக்கழகமாக தரமுயர்த்த வேண்டும் எனும் கோரிக்கையை முன்வைத்து நேற்று மாலை 6:30 மணியளவில் தீப்பந்த போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். வளாகத்தின் ஒரு பக்க வாயிலில் ஆரம்பித்த இப்போராட்ட பேரணி கோஷங்களை எழுப்பிய வண்ணம் சுமார் 600 மீட்டர் தூரம் மாணவர்கள் பதாதைகளை ஏந்திக் கொண்டு நடந்து வந்து பிரதான நுழை வாயிலுக்கு முன்னால் நின்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கலந்து கொண்ட மாணவர்கள் திருகோணமலை வளாகத்தை பல்கலைக்கழகமாக தரமுயர்த்த கோரியும் வளாகத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நீக்க கோரியும் மகாபல கொடுப்பனவு தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை வளாகத்தை தனி பல்கலைக்கழகமாக்குவதற்கான கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுப்பப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு குரல்களை எழுப்பிய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பின்னதுவ மற்றும் இமத்துவ நுழை வாயில்களுக்கு இடையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த
4 பயணம் செய்த கார் பாரவூர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் சகோதரிகள் 2 உயிரிழந்துள்ளனர். மாத்தறை நுவே பகுதியைச் சேர்ந்த சதீசா வயது 12 மற்றும் அவரது ஒரே சகோதரி செனுதி தம்சரா 10 வயது ஆகிய இருவருமே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த சிறுமிகளின் தாயும் தந்தையும் படுகாயமடைந்த நிலையில் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த சிறுமிகளின் தாய் மாத்தறை சென்ட் தோமஸ் பிரின்ஸ் கல்லூரியில் ஆங்கில ஆசிரியையாகவும் தந்தை வர்த்தகராகவும் உள்ளார்கள். விபத்தில் உயிரிழந்த மூத்த பெண் தனது சுகையினத்திற்காக நாரகன்பட்டியில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் வைத்தியரை பார்த்துவிட்டு மாத்தறையில் உள்ள வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போதே இவ்வாறு விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதாக நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சபாநாயகரின் கல்வி தகமை தொடர்பான சர்ச்சையில் அமைதி காப்பது ஏன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் மனோஜ் கமகே கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த அரசியல் கலாச்சாரத்தை நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள் என கேள்வி எழுப்பிய அவர் சபாநாயகர் பதவிக்கான கௌரவம் மலினப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் 12/12/2024 நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு முழுமையாக குறைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாத எண்ணக்கரு பகிரங்கமாக வெளிப்படுகின்ற நிலையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலின் போதும் மஹிந்தவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. இவ்விடயம் குறித்து கேள்வி எழுப்பிய போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு எவ்விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி செயலகம் அறிவித்தது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு தொடர்பில் அனைவரும் கவனம் செலுத்தியுள்ள பின்னணியில் ராஜபக்சவின் பாதுகாப்பு தரப்பில் இருந்து 116 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நீக்கப்பட்டுள்ளமை முறையற்றதொரு செயல்பாடாகும் என்றார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் புகுந்து ரவுடித்தனத்தில் ஈடுபட்ட இராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்வரும் 16ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு யாழ்ப்பாணம் போலீசார் அறிவித்துள்ளனர். அர்ச்சுனாவின் தற்குறித்தனமான நடத்தை குறித்து யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலும் போலீசார் அறிக்கையிட்டுள்ளனர். எதிர்வரும் திங்கட்கிழமை அவரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு வருமாறு போலீசார் அறிவித்துள்ளனர். அன்றைய தினம் அவரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. அண்மையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்த அர்ச்சுனா இராமநாதன் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முறையற்ற விதமாக நடந்ததுடன் பணிப்பாளரின் அறைக்குள் அத்துமீறி நுழைந்து சைக்கோத்தனமாக நடந்து கொண்டிருந்தார். தன்னை சார் என அழைக்க வேண்டுமென்றும் எதற்கும் லாயக்கற்ற பைத்தியக்காரத்தனமான தர்க்கத்திலும் ஈடுபட்டார். இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரினால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இது தொடர்பில் போலீசாரினால் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அர்ச்சுனாவை திங்கட்கிழமை விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குறித்த எதிரியான பூசாரிக்கு 30 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சம்பூர் பகுதியில் இடம்பெற்ற இச்சம்பவத்திற்கு மேல் நீதிமன்ற நீதிபதி NMM அப்துல்லா கடந்த 11/12/2024 புதன்கிழமை இத்தீர்ப்பை வழங்கியுள்ளார். சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 16 வயதுக்கு குறைவான சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபருக்கு எதிராக சம்பூர் போலீசார் வழக்கு தொடுத்திருந்ததை அடுத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த வழக்கின் விசாரணைகள் முடிவுற்ற நிலையில் மேல் நீதிமன்ற நீதிபதி NMM அப்துல்லா குற்றவாளிக்கு எதிராக 30 வருட கடூழிய சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறும் நீதிபதி கட்டளையிட்டுள்ளார். அத்துடன் குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் சார்பாக அரச சட்டத்திரணி நசிகேதன் முன்னிலையாகியிருந்தார். 41 வயதுடைய சம்பூர் பகுதியைச் சேர்ந்த சித்திரவேல் லினேஸ்கரன் அல்லது விஜிதன் என்ற 41 வயது எதிரிக்கு இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி தொடக்கம் மே மாதம் 3ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் குறித்த சிறுமி 3 முறை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஒரு முறைக்காக 10 வருடங்கள் சிறை தண்டனை என்ற அடிப்படையில்
30 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நட்ட ஈடாக ஒரு குற்றத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 3 லட்சம் ரூபாயினை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலத்திற்கு பின்னர் புதிய அரசாங்கத்தின் காலத்தில் இதுபோன்ற கடுமையான தண்டனையை திருகோணமலை நீதிமன்றில் காணக்கூடியதாக இருப்பதாகவும், தண்டனைகள் அதிகரிக்கின்ற போதுதான் குற்றங்கள் குறையும் என்பதால் இதுபோன்ற தீர்ப்புகளை வரவேற்பதாகவும் சமூக நலன் விரும்பிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் இதுபோன்ற தீர்ப்புகள் சிறுமிகளுக்கு எதிராக இடம்பெறும் பாலியல் குற்றங்களை குறைப்பதற்கு உதவும் எனவும் தெரிவித்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சுமார் 214 கிலோ கேரள கஞ்சாவுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகர் கசூரினா கடற்கரைக்கு அண்மித்த பகுதியில் நேற்றைய தினம் காலை எரிபொருள் முடிவடைந்த நிலையில் படகொன்று கரையொதுங்கியுள்ளது. படகு சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்டமையினால் அதனை புலனாய்வாளர்கள் சோதனையிட்ட போது 92 பொதிகளில் 213.899 கிலோகிராம் கேரளா கஞ்சா படகினுள் காணப்பட்டுள்ளது. அதனை அடுத்து படகில் வந்த 2வரையும் கைது செய்து படகில் மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகளையும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.